நடிகர் சிவகுமார் மார்க்கெட் வீணா போக காரணமே இதுதான். போட்டு உடைச்ச பிரபலம். தமிழ் சினிமாவுல பிரபல நடிகரா ஒரு காலத்துல வலம் வந்தவர் தான் நடிகர் சிவகுமார். ரொம்பவே சிறந்த நடிகர், ரொம்ப ஒழுக்கமான மனிதர் அப்படின்னு பேர் எடுத்த இவரு பல்வேறு வெற்றி படங்கள்ல நடிச்சு பிரபலமான நடிகரா பார்க்கப்பட்டாரு. இவரோட நடிப்புல வெளிவந்த முதல் படம் 1965ல வெளிவந்த காக்கும் கரங்கள் படம் தான். அதுக்கப்புறமா சரஸ்வதி சபதம், கந்தன் கருணை, காவல்காரன், கண்கண்ட தெய்வம், பணமா பாசமா, ஜீவனாம்சம், உயர்ந்த மனிதன், காவல் தெய்வம் இப்படி பல்வேறு படங்கள்ல அவரு நடிச்சிருக்காரு. ஹீரோவா நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா குணச்சித்திர வேடத்திலயும் இவரு நடிச்சிருக்காரு. தமிழ் சினிமாவுல பெரும் புகழ் பெற்ற நடிகரா பார்க்கப்பட்டு வர்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில சமீபத்திய பேட்டி ஒண்ணுல கலந்துகிட்ட டாக்டர் காந்தராஜ் நடிகர் சிவகுமார் பத்தி பேசியிருக்காரு. தொகுப்பாளினி நடிகர் சிவகுமார் சினிமாவுல ரொம்பவுமே கண்ணியமான நடிகர் அப்படின்னும், உத்தமபுத்திரன், பெண்களை ஏறெடுத்து கூட பார்க்காத மிகச்சிறந்த நடிகர் அப்படின்னு பெண் மக்கள் மத்தியில நல்ல ஒரு பேர் எடுத்து வச்சிருக்காரு. ஒரு சில பேர் கிடையவே கிடையாது. சிவகுமார் லேடீஸ் விஷயத்துல அப்படி இப்படிதான். அவரோட பேச்சு மட்டும் தான் யோக்கியமா இருக்கும். அவரோட செயல்கள் மற்ற நடிகர்கள் மாதிரி தான் அப்படின்னும் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு கேட்டதுக்கு பதில் கொடுத்த காந்தராஜ், எனக்கு தெரியாது. எங்க கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிவகுமார் கண்ணியமான மனிதரா தான் இருந்தாரு. அவரோட அந்தரங்க வாழ்க்கையில ஏதாவது வித்தியாசங்கள் இருந்திருக்கலாம். அவருக்கு இருந்த அழகுக்கும், திறமைக்கும், நடிப்புக்கும் பெண்கள் அவர கண்டு மயங்கிட்டு இருந்தாங்க. அவர் மேல நடிகைகள் விழுந்து விழுந்து நடிச்ச விவகாரம் எல்லாமே பேசப்பட்டுச்சு. அப்படிதான் ஒரு ரொமான்டிக் சீன் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, டைரக்டர் கட் அப்படின்னு சொல்லி கூட நடிகை சிவகுமார் மேல படுத்திருந்து எந்திரிக்காம இருந்தாங்க. "என்ன அதுக்குள்ள கட் சொல்லிட்டீங்க?" அப்படின்னு நடிகைகளே கேட்ட விவகாரமும் நடந்திருக்கு. நடிகைகள் சிவகுமார் மேல வழிஞ்சு விழுந்தது நடிப்பாங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் சிவகுமார் ரொம்பவுமே கண்ணியமா தான் இருந்தாரு. அவ்வளவு வசீகர அழக வச்சுக்கிட்டும் கூட, அவரு தனக்கான ஒழுக்கத்த எப்பவுமே விட்டதே கிடையாது. அவரோட வசீகர தோற்றம் கொண்ட அந்த அழகுக்கு, அந்த காலத்துல அவருக்கு ஈடா வேற எந்த ஒரு நடிகரும் இல்ல. அதனால அவர பார்த்து மயங்காத நடிகைகளே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அவர பார்த்து ஒரு பொண்ணு மயங்கல அப்படின்னு சொன்னா, அவளுக்கு கண் இல்ல, குருடு அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா அத்தன பெண்கள் அவர சுற்றி திரிஞ்சாலும், அவரு தேடி பிடிச்சு போய் கிராமத்துல இருக்கக்கூடிய தன்னோட சொந்தக்கார பொண்ண தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாமே சிவகுமார் எப்படிப்பட்டவரு அப்படின்னு. அவர பத்தின கிசுகிசுக்கள் பெருசா வரல. அதுவே அவரோட சினிமா வாழ்க்கைக்கு வீக்கா அமைஞ்சிருச்சு. ஒருவேள சிவகுமார் பத்தி நடிகைகள் கூட கிசுகிசுக்கள் வந்திருந்தா, அவர் தொடர்ந்து உச்ச நடிகரா சிறந்து விளங்கியிருக்கலாம். நடிகர்களுக்கு கிசுகிசு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். சில நடிகர்கள் தங்களுடைய திரைப்படங்கள் வெளியாகும்போது தன்னை பத்தி கிசுகிசுக்கள் எழுதச் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சினிமாவுல மார்க்கெட் கிடைக்கணும் அப்படின்னா, அது கிசுகிசு மூலமா தான் இருக்கும் அப்படின்னு காந்தராஜ் பேட்டியில சொல்லியிருந்தாரு. கிசுகிசுக்கள் வராதது தான் சிவகுமாரோட வளர்ச்சிக்கு தடையா இருந்துச்சு. இது நான் நேரடியா அவர்கிட்டமே சொல்லியிருக்கேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு காந்தராஜ்.